வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூரியில் வந்திருக்க YCM99G அந்த டிஜிட்டல் மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மீட்டரோட பழைய மாடலை பற்றி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி இப்போ புது மாடலில் வருது. இதில் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் திடீர்னு டிஜிட்டல் மீட்டர் வீடியோனா கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. YCM999DX அந்த மாடல்லாம் போட சொன்னாங்க. அதுமாதிரி சாலிட்லேயும் இப்போ புதுசாக ஆப்டிக்கல் இன்புட்டோட செக் பண்ணது மாதிரி ஒரு மீட்டர் இருந்திருக்கு. அந்த மீட்ரு இது கிட்டத்தட்ட 4 டிஜிட்டல் மீட்ரு ஆர்டர் போட்டிருக்கோம். 1 by 1 வருது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த யூரி YCM99G இந்த மாடலில் இப்போ 2025 வந்து இந்த மாடலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னென்ன பழைய மாடலில் இருந்து இப்போ மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக பழைய மாடல் வந்து அந்த பழைய வீடியோ இருந்துன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அந்த இதில் என்னென்னா அது வந்து செவ்வக டைப்பில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸோட பொசிஷன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. மற்றபடி சைடில் அதே ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் வந்து அதில் வந்து ப்ளூ கலரில் டிஸ்பிளே வரும். இதில் வந்து எல்லோ கலரில் டிஸ்பிளே வந்து வருது. சைடில் ஒரு யூஎஸ்பி போர்ட்டு DC இன்புட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபைல் வந்து டேரெக்டாக பேக்கப் எடுத்துக்கலாம். ப்ளஸ் உள்ளே அப்லோடும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. பாக்ஸோட வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 12 volt 1 ampere சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேரி பெல்ட்டு ப்ளஸ்ஸு மெயினாக நம்ம பழைய யூரி YCM99G மாடலில் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். எதை பிரச்சனையாக சொல்லியிருந்தோம்னா இந்த கனெக்டர் தான். அதில் வந்து இம்பில்டாக ஐஜாயிண்ட் வந்து உள்ளே இருக்கும். அதாவது இம்பில்டாக அதோட கனெக்டரே ஃபீமேல் டைப்பில் இருக்கும். இதில் வந்து மேல் டைப்பில் போட்டிருக்காங்க. மறுபடியும் நம்ம ஒரு ஐஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறது தான் உண்மையிலே நல்லாயிருக்கும். எதனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்கேஸ் இப்போ வந்து நம்ம ஒரு வருஷ கணக்காக அந்த மீட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துலலாம் வந்து உள்ளே நல்லா டஸ்ட்டு போய் இந்த இடம்லாம் தேஞ்சு வம்பா போயிட்டனாலும் ஐஜாயிண்டை கலத்தி போட்டு மறுபடியும் புதுசு வந்து மாற்றிக்கலாம். இப்போது இந்த C30 வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நான் புது ஐஜாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஐஜாயிண்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து கலத்தி போட்டு புதுசு வந்து மாற்றிக்கலாம். உள்ளே இருக்க போர்ட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே இருக்கும். இந்த மாதிரி கலத்த டைப்பில் இருந்துன்னா இதே இது ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு வச்சுக்கிடும். அப்போ இந்த த்ரெட்டு மேலே உள்ள டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் மாற்ற முடியாது. பழைய யூரி மீட்டரில் இதே YCM99G ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இந்த மாடலை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து அது ஃபிக்ஸடாக தான் இருந்தது. அதை வந்து மாற்றி இப்போ கலத்தி மாட்டுதமே வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்லது தான். அதுக்கடுத்து டாப்பில் ஒரு பல்புக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு பேக் பட்டனை எஸ்கேப்னு மாற்றிருக்காங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த கேஸில் இந்த சிலிக்கான் கேஸில் இந்த கேரி பண்ணுற பெல்ட்டை தொங்க விடுற மாதிரி இந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மீட்டரோடைய இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மீட்டர்லே இந்த கேரி பெல்ட்டை மாற்றக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேட்ரி எல்லாம் சேம் தான். அதுலேயுமே 7.4 volt 2200 mAh பேட்ரி தான் போட்டிருந்தது. உள்ளே போட்டிருக்க பேட்ரி வந்து அதே 7.4 volt 2200 mAh பேட்ரி தான். பேட்ரி வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான். அதாவது ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஃபால்ட் இருந்தாலும் உரி போட்டு வேறு பேட்ரி வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபைண்டு இது வந்து நம்ம சிக்னல் செக் பண்ணுறது. இதில் வந்து C30 வந்து இதில் வந்து U27 U28 U30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஈன்னு காட்டுது. இதுவுமே அந்த மீட்டர்லேயும் இதே தான் காட்டுச்சு. சேம் தான். அடுத்து டில்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்கேனு வோல்ட்டு செக் பண்ணுறதுக்கு ட்ரங்க்னு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து சேனல் வந்து ஆட் பண்ண மாடிஃபை பண்ண பென்ட்ரைவ் இருந்ததுன்னா நம்ம இதை வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இது வந்து எல்லாமே ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட் போடுறதுக்கு இப்போதைக்கு போடண்டாம். அதுக்கடுத்து செட்டப் இதில் வந்து சிக்னல் கொடுக்கும்போது பஸ்ஸர் வேணால் காட்டாத மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கட்டாயம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து பவர் யூனிட்டோட வேல்யூ என்ன வேல்யூவில் காட்டணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இதை வந்து பவரும் எம்இஆரும் கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஆப்ஷன் இந்த யூரி மீட்டரை பொறுத்தல கேலிப்ரேட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மீட்ரு வாங்கும்போதுமே இந்த கேலிப்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி தான் வாங்கியிருந்தோம். செல்ஃப் கேலிப்ரேஷன் அது எப்படி கேலிப்ரேட் பண்ணுது, அதாவது இந்த C30 இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும்போது ரெண்டையும் கேலிப்ரேட் பண்ணி ஒரு போல் காட்ட வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேலிப்ரேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த இதையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க தேவைப்படுதவங்க பார்த்துக்கிடுங்க. சரி, ஓகே, இதை வந்து இப்போ இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஒரு FTDHலேருந்து வரதை கொடுத்துருக்கேன். ஓகே,
இது என்ன காட்டுது அப்படின்னா 60 39.5 MER வந்து காட்டுது. இதில் அதே ஐஜாண்டை திருப்பி மாட்டிக்கிடுவோம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும், ஏன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் லைவ் டெஸ்டிங்னால. ஓகே, இப்போ வந்து U30 வந்து 60 dBயும் 39.5 MER வந்து காட்டுது. இதை அப்படியே எடுத்து இந்த இதில் கொடுத்து பார்ப்போம். ஆமாம், அதுக்கடுத்து மெயினாக அந்த மீட்டரில் யூரியோட இந்த YCM மாடலில் வந்து MER மட்டும் காட்டுத மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இதில் வந்து பவரும் காட்டுது, MERம் காட்டுது. ஒருவேளை டிஸ்பிளே ரிப்பேர் ஆகிட்டாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரிப்பேர் ஆனதுன்னா தெரியும். சரி, ஓகே. இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த இதில் கொடுத்துருவோம். கொடுத்து அதே U30 என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத லைவாக பார்த்துருவோம். ஃபுல் டேட்டு தான் இருக்குது. 60 38.5 MER வந்து காட்டுது. ஒரு MER கம்மியாக தான் காட்டுது. ஒரு MER வந்து கம்மியாக காட்டலை, பாரதே உண்மையிலே 38.5 MER தான் வருது. ஏன்னா அதுக்கு மேலே வராது. இது வந்து TCL சிக்னல், யாருனே நம்ம வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க சிக்னல் தான். மேக்ஸிமம் இவ்வளோ MER தான் வரும். ஆனால் இதில் வந்து கூட ஒரு MER வர மாதிரி காட்டுது. இது வந்து வந்தோடனே செக் பண்ணேன், இருந்தாலும் சரி, ஓகே. 39.9 இல்லைனா 39.5 வரை கூட காட்டுது. சரி, ஓகே. இதை மறுபடியும் கொடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் இதில் எவ்வளோ காட்டுது, அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 40.3 MERன்னு காட்டுது. ஓகே, கூட அரை MER இப்போ மறுபடியும் கூட காட்டுது. சரி, ஓகே. இப்போது லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து S12 234 MHz. சேமாக அதே தான் இந்த மீட்டர்லேயும் செட் பண்ணி வச்சுருக்கேன். பவர் வந்து 52 dB 37.9 MER வந்து வருது. இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் கொடுத்து செக் பண்ணிடுவோம். லெவல் வந்து அதே 52.9 வரை காட்டுது. MER வந்து 36.8 தான் காட்டுது. ஸோ MER பொறுத்தளவு ஒரு சின்ன வித்தியாசம் வந்து இதுக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த மீட்டரை வந்து இன்னும் நான் ஃபுல்லாக ஃபீல்டில் செக் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் லைவாகவே பார்ப்போம். ஏன்னா ஃபீல்டில் செக் பண்ணும்போது இன்னும் நிறைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியும். டிஸ்பிளே வந்து இப்போமே லேசாக ஹீட்டாக தான் தெரியுது. அதாவது நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் டிஸ்பிளேயில் வந்து ஹீட் வந்து தெரியுது. சரி, ஓகே. இருந்தாலும் லைவாக ஃபீல்டில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுது. இந்த மீட்டர் யாருன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க யாரும் இருந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்டில் போடுங்க. உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா, லைஃப் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து இப்போ நான் வாங்கியிருக்கோம்னா வாங்கி அதிகபட்சம் ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் தான் செக் பண்ணுவேன். மற்றபடி ஃபீல்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதே C30 தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களோட கருத்துக்களை வந்து தெரியுங்க. மற்ற ஆப்ரேட்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது ஒரு 6 மாதம் உழைக்கி 1 வருஷம் ஓடுது, இல்லை நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுவேன், உங்களோட கருத்தை வந்து கட்டாயம் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறது எனக்கும் ஒரு டேட்டாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து YCM 999DX மாடலு, அதுக்கடுத்து சாலிடில் இப்போ புதுசாக ஒரு மீட்ரு போட்டிருக்காங்க 5500 ரூபாய்க்கு. எல்லா மீட்டரும் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோடனே செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த மீட்டரோட அன்பாக்சிங் ப்ளஸ் C30யோட கம்பேரிசன் ப்ளஸ் எல்லா மீட்டரையும் வச்சு ஒரு ஃபைனல் கம்பேரிசனும் பார்த்துருவோம். இவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.